வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரபரப்பாக இருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள், அந்த செய்திகளை மையப்படுத்தி சர்ச்சைகள், அந்த செய்திகளை மையப்படுத்தி அடுத்த நகர்வு என்ன என்கின்ற கேள்விகள், இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. விஜயுடைய கட்சி பரபரப்புக்குள் சென்று தொடங்கிவிட்டதா, அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இங்கு கருணாஸ் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு பதிவை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்க வந்த பொழுது எந்த ஆதரவும் அவருக்கு இல்லை. அவருடைய தந்தை மட்டும்தான் ஆதரவாக இருந்தார். அவரை எப்படியாவது திரையுலகத்தில் முதன்மையான ஒரு களத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகளை அவருடைய தந்தை எடுத்தார். அதற்காகவே அவர் பல படங்களை தன்னுடைய சொந்த பணத்தில் தயாரித்து விஜயை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அல்லது இதழ்கள் அல்லது பத்திரிகைகள் விஜயின் படத்தை அட்டைப்படமாக போடுவதற்கு அவர்கள் தயங்கினார்கள் என்பதை விட மறுத்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் விஜய் போராடி அந்த களத்திலே வெற்றி பெற்றார். சினிமாவில் இன்றி இந்தியாவிலே அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் உயர்ந்திருக்கிறார். இது விஜயுடைய முயற்சியின் வெற்றி என்பதைத்தான் நாம் கணிக்க முடிகிறது. எந்த பத்திரிகைகள் விஜயை அட்டைப்படமாக போட மாட்டோம் என்று சொன்னார்களோ அந்த பத்திரிகைகள் இன்று காவல் நிற்கின்றன விஜயிடம் ஒரு பேட்டி எடுப்பதற்காக. சினிமாவில் சாதித்த விஜய் ஏறக்குறைய அரசியலும் அதுபோல சாதிப்பார். அவர் கட்சிக்கான கோட்பாடுகள் இருக்கிறது என்கின்றார், கொடிக்கான கொள்கைகள் இருக்கிறது என்கின்றார். அவைகளை அவர் தெரிவிப்பதற்கான சூழல் உருவாகின்ற பட்சத்தில் அவர் எதனை மையப்படுத்தி பேசுகிறார், என்ன விடயத்தை குறித்து பேசுகிறார் என்கின்றதை நாம் தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து நாம் பேச முடியும் என்று கருணாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய முயற்சி இருக்கிறது என்பது ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் அவரை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அவரை சார்ந்த அல்லது அவருடைய ரசிகர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவர்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கு உணர வேண்டிய ஒரு பதிவாகவே இருக்கின்றது. அதற்கு பல களங்கள் இருக்கின்றன, பலரை குறித்து நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு நண்பரை இங்கு குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்னால் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய பல காணொளிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இமயம் ரவி என்கின்ற நபரை குறித்து நான் ஒரு காணொளியில் பேசியிருக்கிறேன். இவர் விஜய் மன்றத்தில் மாவட்ட தலைவராக இருந்தவர். ஒரு திரைப்படத்திற்காக இவர் விஜய் நடித்த ஒரு திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்திற்கான அலங்காரங்கள் செய்வதற்காக அங்குள்ள நண்பர்களை ஊக்குவிப்பதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே செல்கின்றார். செல்லுகின்ற வழியிலே அவரை இருவர் அவருடைய இருந்த பணத்திற்காக அவரை கொன்று புதைத்து விடுகிறார்கள். அவர் இறந்து சுமார் 3-4 நாட்களுக்கு பின்புதான் இறந்தது இமயம் ரவிதான் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் விஜய் அவர்கள் அவருடைய இறப்பிற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றதும் அவர் கண்ணீர் விட்ட செய்திகளும் அந்த காணொளியிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். இமயம் ரவிக்கு பின்னால் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு மேற்கு மாவட்ட தலைவராக மின்னல் குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மின்னல் குமாரை குறித்து தான் இந்த காணொளியில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், எதற்காக இந்த மின்னல் குமாரை குறித்து பேசுகின்றேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மின்னல் குமார் என்கின்றவர் ஒரு பெரிய வசதி படைத்தவர் அல்ல, அல்லது பலர் குறிப்பிடுகின்றது போல பலரிடம் அவர் நிதி வசூலித்து தன்னை ஒரு வளப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனும் அல்ல. ஒரு சராசரியான ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த மின்னல் குமார் என்கின்றவர். இவர் கொரியர் வேலை, அதாவது ஒவ்வொரு இடத்திலிருந்து கடித போக்குவரத்தை செய்கின்ற அந்த கொரியர் வேலையிலே அவர் பணி செய்கின்றார். அதில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தன்னுடைய குடும்பத்திற்கும் கொடுத்து விஜயுடைய மன்றத்திற்கும் அவரை செலவழித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார். பல நண்பர்கள் அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு கிடைப்பது சொற்பமான பணம் தானே, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்த்தால் அது சிறப்பாக இருக்கும். இதில் நீங்கள் மன்றத்திற்கும் செலவு செய்து உங்களுடைய குடும்பத்திற்கும் செலவு செய்து நீங்கள் இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மின்னல் குமார் குறிப்பிட்டிருக்கின்றார்,
என்னை பொறுத்த மட்டில் என்றாவது ஒரு நாள் இந்த தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் என்னுடைய தலைவன் வருவதற்கான களம் அமையும். அந்த களத்திற்கு நானும் அணிலாக இருந்து உழைத்தேன் என்கின்ற ஒரு பதிவுதான் என் மனதிற்குள் மேலோங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் நான் என்னுடைய உழைப்பை குறித்து கூட நான் கவலைப்படவில்லை. இரவு பகலாக நான் உழைத்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பணத்துளிகளை என்னுடைய தலைவனுக்காக செலவு செய்கிறேன், அதுதான் எனக்கு இன்பம் என்று குறிப்பிட்டுவிட்டு அந்த மின்னல் குமார் என்பவர் இன்றும் அந்த மன்றத்திலே அந்த கட்சியிலே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். இதை குறித்து அவருடைய அந்த எல்கைக்கு உட்பட்ட அந்த மன்ற தோழர்களை அல்லது கட்சி நிர்வாகிகளை குறித்து நாம் அவர்களை குறித்து இதை குறித்த செய்திகளை நாம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பல விடயங்கள் நமக்கு வியப்பாகவே இருந்தது. விஜய் அவர்கள் மக்கள் இயக்கம் ஆரம்பித்து அந்த மக்கள் இயக்கம் வளரத் தொடங்கிய அந்த சூழலில் மின்னல் குமார் அவர்கள் எப்பொழுது அந்த மன்றத்தில் அந்த பொறுப்பை ஏற்க ஆரம்பித்தாரோ அதன் பின்பு ஒரு கட்சிக்கு எப்படி நிர்வாகிகள் நியமிப்பாரோ அதுபோன்று ஒவ்வொரு வார்டுகளுக்கும் அவர் நிர்வாகிகளை நியமித்தார். அந்த வார்டுகளுக்கான ஒவ்வொரு தலைவர்களை நியமித்தார். அந்த தலைவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த வார்டுகள் செயல்பட வேண்டும் என்கின்ற நெறிமுறையை உருவாக்கினார். இன்று விஜய் மன்றத்தை சார்ந்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மின்னல் குமார் போல இந்த சுற்று வட்டாரங்களில் அந்த இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சி போல கொண்டு வந்து கட்டி அமைத்ததில் அவருக்கு இணையாக ஒருவர் இல்லை என்பதுதான் நிஜம். இன்று நாங்கள் கட்சியாக வடிவெடுத்து விட்டோம், கட்சியாக நாங்கள் உருமாறிவிட்டோம், எங்களுடைய செயல்பாடுகள் கட்சியை நோக்கி முன்னேற தொடங்கிவிட்டது. ஆனால் நாங்கள் கட்சியை நோக்கி செல்வதற்கான இந்த சூழலில் மின்னல் குமாருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. நீங்கள் எந்த பகுதிக்கு செல்லுங்கள், அங்கு விஜயை மையப்படுத்திய ஒரு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் எந்த இடத்திற்கு மின்னல் குமாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய எந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு ஒரு இயக்கம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் தன்னுடைய உழைப்பின் மூலம் ஒவ்வொரு ரசிகர்களையும் கவர்ந்து அந்த ரசிகர்களை வைத்து தன்னுடைய தலைவனுக்கு ஒரு மாபெரும் படையை திரட்டி அந்த படையை இன்று முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அவன் இன்று வரை தான் சார்ந்த பயணங்களை எடுக்காமல் தன் தலைவன் சார்ந்த பயணங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் பார்த்தாலே வியந்து போவீர்கள் என்று அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட பலர் விஜயின் பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் விஜயின் முயற்சிகள் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. அவர் திரைத்துறையில் வெற்றி பெற்றதும் அரசியல் களத்தில் வெல்லப் போவதற்கான களங்கள் இப்படிப்பட்ட தொண்டர்கள் முதுகெலும்புகளாக இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் இது போன்ற பல செய்திகளோடு உங்களை தினமும் சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.